டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட என்ன தொடங்கலான்னு. இது ஒரு ஒரு புதுவிதமாக இருக்குது சார் தமிழ்நாடு அரசியலில் கேட்பதற்கு. நாங்கள் வந்து நேற்று வரைக்கும் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு, ஆனால் கூட்டணிங்கிறது கிடையாது. இன்னைக்கு திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்திருக்கோன்றதை இப்போ தான் அறிவிச்சிருக்கிறீங்க. இப்போது தாவேகாவோட கூட்டணியில் இருக்கிறீங்களா இல்லையா? இது தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு கட்சியோட கூட்டணியில் இருப்பாங்க, அந்த கட்சி தான் ஆதரவு கொடுப்பாங்க. கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த புது மாடலை கொஞ்சம் புரிய வைங்களேன் சார். வணக்கம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புதிய நிலைமை தான், புதிய சூழல் தான், புதிய சூழலுக்கு ஏற்ப புதிய முடிவு தான். இது பல்வேறு நபர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் சிறிய குழப்பங்கள் ஏற்படுத்தலாம். அதனால தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து நாங்கள் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இருதுருவ அரசியல் என்பது ஒரு பின்னடைவை சந்தித்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றமும் ஏற்பட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல நாங்க வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் வெற்றி பெற்றோம். அதே போலவே எங்களுடைய ஆதரவோடையும் திமுக வெற்றி பெற்றோம், திமுக ஆதரவோடையும் நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம். அது பரஸ்பர உதவி தான், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக, மதச்சார்பின்மைக்காக, ஜனநாயகத்திற்காக, அதே போல தமிழ்நாட்டில் மதவாத சக்தியை கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக மிக சிறப்பாக போராடி இருக்கிறது. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக போராடியதில் மாற்று கருத்து இல்லை. குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு உரிமையை பறிக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசுடைய கொள்கையை எடுத்து கடுமையாக போராடினாரு. நாங்களும் உறுதியாக இருந்தோம், உறுதியாக இருந்தோம். ஆனாலும் கூட இன்றைக்கு வந்து தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய அரசு, மதச்சார்பற்ற அரசு அமையக்கூடிய வகையில மக்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சூழலில் திமுகவும் ஆட்சி அமைக்க முடியவில்லை, என்டிஏ ஆட்சி அமைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழல்ல மக்களுடைய தீர்ப்பை மதித்து தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற அரசு உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோட டிவிகே வந்து எங்களுக்கு ஆதரவு கடிதமா, டிவிகேவை நீங்க ஆதரிச்சிட்டீங்க, அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனா டிவிகேவோட கூட்டணியில் இல்ல, கரெக்டா? ஆமா, அரசியல் கூட்டணி இல்ல. டிவிகே வந்து நாங்க வெளியில இருந்து ஆதரிச்சிருக்கிறோம், அமைச்சர்களை பங்கேற்கல. அதற்கான காரணத்தை தெளிவா சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுல குடியரசுடைய ஆட்சி வரக்கூடாது. இப்போ நீங்க சொல்றது கூட ஓரளவுக்கு விளங்கிக்க முடியுது சார். நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம், நாங்க அரசுல பங்கேற்கல, அதனால நாங்க தாவேகாவோட கூட்டணியில் இல்லை. அப்ப இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தமிழ்நாட்டுல இண்டிபெண்டா செயல்படுறீங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக. இப்ப இத கூட விளங்கிக்க முடியுது. ஆனா இப்போ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ ஆட்சியிலே பங்கேற்றிருக்கிறாங்க. இப்ப அவங்க கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதுலயே ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்ப இந்தியா கூட்டணியில தாவேகா இல்ல இல்லையா? ஆமா, இந்தியா கூட்டணி தாவேகா இல்ல. திமுக வந்து இந்தியா காங்கிரஸ் கூடிய இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். இந்தியா கூட்டணியில வந்து ஆனா காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் இங்க வந்து தாவேகோட அவங்க கூட்டணி உடன்பாடு கண்டிருக்காங்க. விசிகா காங்கிரஸோட தான் இருப்போம்னு சொல்றாங்க, இந்தியா கூட்டணியில இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அங்க போய் காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க, இங்க காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சியில பங்கெடுக்கிறாங்க. இப்ப புரியுதா எங்களுக்கு ஏன் குழப்பமா இருக்கு? இல்ல தவறு, இதுல என்ன தவறு இருக்கு? தெளிவா தான் சொல்றோம். காங்கிரஸ் வந்து பல்வேறு மாநிலங்கள்ல தவறான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அப்ப அந்த தவறான நிலைப்பாட்டை சுட்டி காண்பிக்கின்றோம். அதே சமயத்தில் ஒரு மதச்சார்பற்ற அரசை உருவாக்க வேண்டும், பிஜேபி எதிர்க்க வேண்டிய அடிப்படையில செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, மறைமுகமாக ஒரு பிஜேபி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதே மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஒரு மாற்றாட்சி உருவாகிவிடக்கூடாது என்ற அடிப்படையில இப்ப வந்து விசிகா டிவிகே ஆதரிச்சிருக்காங்க, அமைச்சர்களும் பங்கேற்றிருக்காங்க. அவங்க கட்சியோட நிலைப்பாடு இப்ப மாநிலத்துல ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்பட வேண்டும் என்பது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகா நீண்ட காலமா சொல்லி வரக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் ஒரு வரலாற்று சூழல் உருவாயிருக்கிறது. அந்த வரலாற்று சூழலை பயன்படுத்தியிருக்கிறார், அது ஒன்றும் தவறு கிடையாது என்பதுதான் அவருடைய கட்சி நிலையிலிருந்து தவறில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே அந்த அடிப்படையில் பங்கேற்கிறாங்க. இப்போ ஒரு தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க சார், இப்போ வந்து ஒரு 4-5 இடைத்தேர்தல் வர வேண்டியது இருக்கு. அந்த தேர்தல் நேரத்துல இப்போ ஒரு கூட்டணிக்குள்ள போற மாதிரி நிலைப்பாடு எடுப்பீங்களா, இல்ல இடைத்தேர்தல் நிலைப்பாடே எடுக்க மாட்டீங்களா? அதுல எல்லாம் ஒரு குழப்பம் வராதா? நிச்சயமா இடைத்தேர்தல் நிலைப்பாடு எடுப்போம். அதற்கான சூழல் வரட்டும், இடைத்தேர்தல் வரட்டும். அப்ப எங்களுடைய கட்சியுடைய மாநில குழு கூடி முடிவு செய்து நாங்கள் நிச்சயமா அறிவிப்போம். நிச்சயமாக ஏதேனும் ஒரு கட்சியை வந்து ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்படும், அப்ப நிச்சயமா ஆதரிப்போம். தமிழ்நாட்டுல மதச்சார்பினை பாதுகாக்கப்பட வேண்டும், மதவாத சக்தியில் கால் ஊன்றக்கூடாது. அதே போல தொழிலாளி வர்க்கத்துடைய உழைக்கும் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். கார்பரேட் ஆதிக்கம் வந்து இருக்கக்கூடாது. அதே போல இந்திய அரசியல் சட்டம் மதிக்கப்பட வேண்டும். அரசியல் சட்டத்தை மதிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து ஒரு அரசு இயக்கம் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில நாங்க வந்து முடிவெடுப்போம். அப்ப அந்த அடிப்படையில வந்து நிச்சயமா மக்களுக்கு தெரிவிப்போம். அதற்கான காலம் இருக்கு, அது வருகின்ற பொழுது நாங்க வந்து முடிவை தெரிவிப்போம். இன்னைக்கு வந்து
நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு கூட்டணி வைக்கிறதுக்கு, அதனால அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம்னு எல்லாருமே அதுதான் நிஜமான பாலிடிக்ஸா? ஏன்னா இன்னைக்கு திமுக நாளைக்கு ஒரு தேர்தல்னு வந்துட்டா உங்களை திமுகவும் கூப்பிடுவாங்க, அதிமுகவும் கூப்பிடுவாங்க, தாவேக அரசு நீங்க ஆதரிக்கிறீங்க, நாளைக்கு இன்னும் 2 புதிய கட்சிகள் கூட உதயமாகலாம் தமிழ்நாட்டில். அப்போ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியா? இல்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சந்தர்ப்பாத நிலை எடுக்காது, தேர்தலுக்காக ஒரு நிலையில எடுக்காது. நாங்க தெளிவா இருக்கிறோம். இப்ப வந்து அந்த இன்றைக்குள்ள சூழல்ல ஏற்கனவே இருந்த மதச்சார்பற்ற முற்போக்குள்ள பல கட்சிகள் விலகிவிட்டன. எனவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி என்பது இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே நாங்க வந்து எந்த விதமான கூட்டணியில் இடம்பெறக்கூடிய ஒரு சூழல், ஒரு நிலை எழவில்லை, தேவையில்லை. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறவில்லை என்று அறிவித்திருக்கின்றோம். அதுபோல மதச்சார்பற்ற முற்போக்கு தேர்தலுக்காக உருவான கூட்டணி அல்ல. அது தமிழ்நாட்டுடைய மதச்சார்பின்மை, ஜனநாயகம் இவற்றிற்காக போராட வேண்டும் என்பதற்காகவும் காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக போராடுவதற்காக உருவாக்கப்பட்டதான் படிப்படியா. எனவே அந்த அடிப்படையில் படிப்படியா மக்களுடைய கோரிக்கைகளுக்காக உருவாக்கப்பட்டதா அந்த கூட்டணி ஒரு தேர்தலை சந்தித்தது. அந்த அடிப்படையில் இந்த நிலையில நாங்க வந்து இண்டிபெண்டா செயல்படுறோம். அதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னு சொன்னால் திமுக தரப்புல வந்து என்ன சொல்றாங்க, திரும்ப திரும்ப நாங்க அனுப்பிதான் ஆதரிக்கிறாங்க, அங்கே நடப்பது நம்முடைய தயவுட ஆட்சி நடக்குது, சொல்லிட்டு தான் போனாங்க, நாங்க அனுமதி அளிச்சுதான் போயிருக்கிறாங்க மாதிரிலாம் அவங்க வந்து சொல்றாங்க. அது வந்து தவறான ஒரு நிலைப்பாடு, அது உண்மைக்கு முரணானது. நாங்க தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்து நாங்க தெளிவாக எங்களுடைய கட்சி முடிவு கடந்த மாதம் 8ஆம் தேதி எங்களுடைய மாநில நிர்வாக குழு கூடி நீண்ட நேரம் விவாதித்து அரசியல் நிலைமைகளை தமிழ்நாட்டினுடைய புரிந்து கொண்டு ஒரு மதச்சார்பற்ற அரசு உருவாக்கும் நோக்கத்தோட டிவிக்கு ஆதரவு கேட்டதன் அடிப்படையில் அவர்களுடைய லெட்டர்ல வந்து தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கான அரசாங்கத்தை உருவாக்குவோம், ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட் உருவாக்குவோம் என்று அவங்க வந்து உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்க வந்து கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நிபந்தனைகளும் கூடிய ஆதரவு தான் எங்க நிர்வாகங்களும் பல நிபந்தனைகளையும் விதிச்சிருக்கு. கேட்போம். திரு சாதிக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கோ? நிச்சயமா இருக்கு. ரியாக்ஷன்லாம் பயங்கரமா இருந்தது அவர் பேசும்போது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கடல், ஓடங்கள் வரும் போவும், கடல் அப்படியே தான் இருக்கும். இந்த 30 நாள்ல நீங்க சொன்னீங்க பல மாறுபாடுகள், எந்த ஓடம் எந்த பக்கம் போகணும்னே தெரியல, அப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு நல்லா கவனிக்கணும். ஐயா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளருடைய 4 நாள் முன்னாடி அவருடைய பேட்டி, அதை எடுத்து பாருங்க. தாவேகாவுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற விஜய் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு ஏற்பட்ட நிலைப்பாட்டில் மாற்றம் என்னன்னு அதையும் பாருங்க. டெல்லியில என்ன மாற்றம் வந்துச்சு? முதல்ல மாநில செயலாளர் சொன்னது நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் அவர் சொன்னது. ஆனால் டெல்லிக்கு விஜய் போயிட்டு வந்த பிறகு நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை. இது எப்படி கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும்? அப்படிதான், அதுதான் அவர் தான் கேட்கணும். இவர் டெல்லி போறதுக்கும் அவர் நிலைப்பாடு அங்க ராஜா மரியாதைக்குரிய தேசிய செயலர் ராஜாவை சந்திச்சாங்கன்னு நினைக்கிறாங்க. சந்தித்த பிறகு நிலைப்பாடில் உடனே மாற்றம் வருகிறது. நாங்கள் கேட்பது, நாங்கள் மத சார்பின்மை காக்க போயிட்டோம், அரசியல் சட்டத்தை காக்க போயிட்டோம், மாநில சுயாட்சியை காக்க போயிட்டோம், எல்லாம் சரி. இன்னைக்கு வெளியிலிருந்து உங்கள் ஆதரவில் திரு டிவிக்குடைய ஆட்சி, விஜயுடைய ஆட்சி நடைபெறுகிறது. ஆனால் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாவட்ட தலைநகரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் அறிவித்திருக்கிறது. என்ன அவசியம்? உங்க தயவுல தானே ஆட்சி நடக்குது. இதே மன்மோகன் சிங்குடைய ஆட்சியிலும் இப்படிதானே போராட்டம் அறிவிச்சாங்க. சிஐடியூல இருந்து எல்லாம் போராட்டி தான் இருந்தாங்க. நீங்க எதனா பண்ணீங்களா? உங்க ஆட்சியில போக்குவரத்து பிரச்சனை போராடினாங்க, நிறைய விஷயத்துக்கு போராடினாங்க. ஆனால் இவர்கள் எம்எல்ஏ தயவில் எங்கள் ஆட்சி இல்லை. ஆனால் உங்கள் எம்எல்ஏ தயவில் இப்பொழுது ஆட்சி இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் மசோதா சட்டசபையில் வருகிற பொழுது எழுந்து ஒரு பாத்ரூமுக்கு போனா கூட மசோதா தோத்து போயிடும். அந்த கண்டிஷன்ல தான் இந்த ஆட்சி இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் எங்க வந்தது? டிமாண்ட் பண்ணலாமே, நேரா டிமாண்ட் பண்ணிருக்கலாமே. நீங்க நேராவே போயிட்டு ஏங்க 30,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் கடனை தள்ளுபடி பண்றீங்க, செய்யலன்னா எங்க ஆதரவு கிடையாது. ஏன் மன்மோகன் சிங் பீரியட்ல என்ன பண்ணீங்க? அமெரிக்காவுடைய அணுகுண்டு ஒப்பந்தம் போட்டா வெளியே போனீங்கல்ல. ஆனாரப்பட்ட மன்மோகன் சிங்கே மிரட்ட தெரிஞ்ச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இங்க இருக்கிற தாவேக அரசுக்கு முட்டு கொடுப்பீங்களா சட்டமன்றத்துல? ஆனா வெளியே வந்து போராடுவீங்களா? அரசியல் வரலாற்று எப்போது எடுத்து பார்த்தாலும் கம்யூனிஸ்டுகள் முரண்பாடுகளில் மொத்த உருவம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் நேத்து வரைக்கும் கூட வச்சிருந்தீங்களோ இல்லைங்க முரண்பாடுகள் மொத்த உருவத்தை சொல்ல. கூட்டணி என்பது வேறு, கூட்டணி ஒரு நிலைப்பாடு இயக்கங்கள் எங்களோட இருக்கிறாங்க. நான் மரியாதை ஐயா மருத்துவரை பார்த்து கேட்பது, நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், சுதந்திர போராட்ட தியாகி, பெருமரியாதைக்குரிய இந்தியாவுடைய மூத்த தலைவர் சொல்ல ஐயா நல்லக்கண்ணு இறந்த பொழுது யார் முதலமைச்சர் இருந்திருந்தாலும் அஞ்சலி செலுத்திருப்பாங்க. நான் அந்த பாயிண்ட்க்கு வந்துடுறேன். யார் முதலமைச்சர் இருந்தாலும், ஜெயலலிதா இருந்திருந்தாலும், கலைஞர் இருந்திருந்தாலும், யார் இருந்தாலும், எங்களுடைய முதலமைச்சராக இருந்த தளபதி போனா அஞ்சலி. ஆனால்
அந்த இடத்தில் முதலமைச்சராக இருந்த அஞ்சலி செலுத்துவதற்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு ஒரு போராட்ட தலைவனுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. யார் முதலமைச்சர் தான் போயிருப்பாங்க? இன்னைக்கு நீங்க முட்டு கொடுக்கிற, நீங்க ஆதரிக்கிற விஜய் கூட வந்து நடுராத்திரில வந்து அதெல்லாம் ஒண்ணும் விமர்சனம் பண்ணலங்க. திமுக முரண்பாடு இருக்கு. நீங்க புரிஞ்சுங்க. நான் சொல்ல வரேன் மருத்துவரையை நான் சொல்ல வரேன். அவரும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். ஆனால் நாங்கள் சொல்ல வர்றது, நாம் வெறும் சீட்டுக்காக கூட்டணி சேர்ந்தோமா? வெறும் ஆட்சி அதிகாரத்துக்காக கூட்டணி நடத்தி இருந்தோமா? மொத்த இந்தியாவின் பாசிசத்தை எதிர்ப்பதற்கும் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு, கொள்கை அவங்களுக்கு இல்லைங்க. அப்படிதானே கூட்டணி பெரும்பான்மை கொடுத்திருந்தாங்க. இந்த நடிகருக்கும் பெரும்பான்மை கொடுத்திருந்தா இவங்க ஆதரவு அவர் தேவைப்பட்டிருக்காது. நடிகருக்கு நீங்க இன்னொன்னு சொன்னாங்க, மக்கள் மாற்றம் வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. மக்கள் ஆட்சியை கொடுத்துட்டா மருத்துவர் சொன்ன மக்கள் ஆட்சி யாருக்குமே கொடுக்கல. கணக்கு பிரகாரம் பார்த்தா யாருக்குமே கொடுக்கல. எண்ணிக்கை அடிப்படையில் வேணா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்ததே தவிர ஆட்சி மாற்றம் என்பது நீ ஒருகிட்ட இருந்து புடுங்கி ஒருகிட்ட எல்லாம் கொடுக்கவே இல்லை. அவர்கிட்ட கொடுத்திருந்தா 130 புடுங்கிட்டாங்க. கொடுக்கலன்னு வேணா, ஆனா உங்ககிட்ட புடுங்கினது யாருக்குமே கொடுக்கல. கொடுக்கலன்றது வேணா நீங்க சொல்லலாம். அதாவது யார்கிட்டயுமே கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன். எங்களுக்கும் தரல, எங்ககிட்ட வாங்கிட்டாங்க, உங்களுக்கும் தரல, யாருக்குமே தரல. ஆனால் இந்த இன்னைக்கு நீங்க வழியே போயோ இல்ல அவங்க ஆதரவு கேட்டோலாம் கூட்டணி எல்லாம் கொடுக்குறீங்க, ஓகே. ஆனால் ஐயா நல்லக்கண்ணுக்கு அஞ்சலி செலுத்துகிற பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு தொண்டனாக ஒரு போராட்ட கல தலைவருக்கு எப்படி வீர வணக்கம் செலுத்தணும்னு கண்கூடாக பார்த்தோம். நாங்கள் கேட்பது என்ன, இப்படி உங்களுடைய முரண்பாடு சீப்பான பாலிடிக்ஸ்ங்க. ஏங்க ஒரு இயல்பா வந்து ஒரு பெரிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்துறத ஒரு இஷ்யூவா மாத்துறீங்க. ரொம்ப கொச்சையா இல்ல உங்களுக்கு? அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? அப்படி அஞ்சலி செலுத்துற தலைவரை உங்களுக்கே அவமானமா இருக்கணும். ஏங்க அப்படி அஞ்சலி செலுத்துற தலைவரை விட்டு ஓடுற உங்களுக்கே அவமானமா இல்ல? உங்களுக்கே அசிங்கமா இல்ல? நைட் 2 மணிக்கு அஞ்சலி செலுத்துற தலைவருக்கு பின்னாடி ஓடி போயிட்டீங்க. நீங்க போய் எங்க பாத்தீங்க, எங்க பாத்தீங்க கேக்குறீங்க? அசிங்கமா இல்ல, அவமானமா இல்ல? நான் கேட்க வரது முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவ்வளவு ஒன்றியமாக இருந்தோம், அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தோம். வெறும் பதவிக்காக மட்டுமல்ல, கட்சிக்கு நீங்க என்ன சொல்லிட்டு போறீங்க? அப்படிதான் சொன்னேன். நீங்க வார்த்தையை மூலம் முழுசா கேட்கணும். அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நோக்கம் என்னங்க? தமிழ்நாட்டுல மதச்சார்பினை காக்க வேண்டும், மதச்சார்பற்ற அரசு உருவாங்க வேண்டும் சொன்னாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அதுல திமுக தலைமையில ஆட்சி அதிகாரத்தை வர வேண்டும் என்பதுதான். அப்ப தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி வர முடியல, ஏடிஎம்கே வர முடியல. அப்ப மாற்று அரசு, ஒரு ஜனநாயக அரசு, ஒரு மதச்சார்பற்ற அரசு உருவாக்குறது திமுக ஆதரிச்சுக்கணுமா இல்லையா? நீங்க அந்த கடமையை தவறுனீங்க. திமுக தவறிய கடமை நாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக நிறைவேற்றிருக்கோங்க. நீங்க பாராட்டுறீங்கல்ல? மதவாதம் வரக்கூடாதுன்னா நீங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி ஆதரிச்சிருக்கலாமே. இருங்க, ஏன் ஆதரிக்கல? முதல்ல இங்க வாங்க. மதச்சார்பனை பாதுகாக்கணும், மதவாதம் உள்ள வரக்கூடாது, மோடி ஜெயிக்க கூடாது, பிஜேபி வெற்றி பெற கூடாதுன்னா எதுக்கு மம்தாவை ஆதரிக்காம தனியா நின்னீங்க வெஸ்ட் பெங்கால்ல? அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் வெஸ்ட் பெங்கால்ல தனியா நின்னீங்க? இல்ல நீங்களே தோத்தீங்க. மம்தாவை தோத்து மதவாத ஆட்சிக்கு வந்துச்சு. ஐயா நான் கேக்குறது மதவாதம் வரக்கூடாது, மதச்சார்பின்மை சொல்றீங்களே இந்த அரசு. ஐயா ஒரு நிமிஷம் கேள்வி சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே, சாரி, இல்ல இல்ல இந்த அரசு நீங்களே மதச்சார்பை வாக்களிக்கலையே சார். நிப்பாட்டுங்க ஒரு நிமிஷம். ரவீந்திரநாத் சார், சாரி. இல்ல 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 நம்ம மாறி இல்ல இல்ல ஒரே ஒரு கேள்வி வேண்டாம். நம்ம ஐயோ வேண்டாம்ப்பா. மக்கள் போராட தயாரா இருக்கிறோம். மதச்சார்பற்ற சக்தியோட ஜனநாயக சக்தியோட நாங்கள் மக்கள் போராட தயாரா இருக்கோம். இருங்க, கேள்வி கேட்டுட்டே இருக்க முடியாது. அவர் பதில் சொல்லிட்டோம். அப்புறம் மற்ற 3 பேர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட கேட்கணும். எஸ் திரு ரவீந்திரன், ரொம்ப சுருக்கமா ஒரு வரி. ஒன்றிய அரசு கொள்கையை எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து, மதவாத சக்தியை எதிர்த்து, தமிழ்நாட்டுடைய மதச்சார்பை மத நல்லிணக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்திய கம்யூனிஸ்ட் போராட தயாரா இருக்கிறது. சரி, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.